ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இந்த உலகத்தை படைத்து அதிலே பல உயிரினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் இச்சை கொண்ட சமூகத்தை இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே மிகச் சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்றும் விடயங்களிலே மிக கெட்டது மோசமானது மார்க்கத்திலே மார்க்கமாக புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவைகள் என்றும் அனைத்து புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடுகள் என்றும் எல்லா வழிகேடுகளும் நாளை மறுமையிலே இறைவன் தீயவர்களுக்கென தயாரித்து வைத்துள்ள அந்த நரகத்திற்கே இட்டுச் செல்லும் என்ற பெருமானாரின் கூற்றை கூறியவனாக இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரரே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அமைதி இல்லாத தன்மைகளுக்கு இஸ்லாம் என்ன வழிமுறைகள் கூறுகின்றது என்ற தலையங்கத்தின் கீழ் பேச இருக்கிறேன். இந்த தலையங்கத்தை பொறுத்தவரையிலே மிக நீண்ட ஒரு தலையங்கமாக இருந்தாலும் கூட இந்த நேரத்துக்கு ஏற்றவாறு நாம் இதனை சற்று பார்ப்போம். அருமை சகோதரர்களே, நாம் எமது சமூகத்தை எடுத்து நோக்குகின்ற பொழுது எமது சமூகம் எதிர்நோக்குகின்ற மிக பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த நோய் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நாம் எவரிடம் சென்று கேட்டாலும் எனக்கு இந்த நோய் இருக்கிறது, எனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று அவர்களது நோயை எவ்வாறு பட்டியலிட்டு சொல்வதை நாங்கள் சமூகத்திலே காண்கிறோம். இந்த விதமான உடல் ரீதியான நோய்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தினாலும், ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே தாக்கத்தை செலுத்தினாலும் கூட அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மனிதன் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சிறிய கவலை வருகின்ற பொழுது அந்த மனிதன் அதை நினைத்து அந்த கவலையை நினைத்து அவ்வாறே வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதை நாங்கள் சமூகத்திலே காணலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனூடாக நாங்கள் என்ன விளக்குகின்றோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உடலுக்கு வரக்கூடிய நோயை விட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஒரு சிறு கவலை அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே பாரியதொரு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதனால்தான் நாங்கள் பத்திரிகையிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ பார்க்கிறோம், பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக இருந்திருப்பார்,
செய்வதற்கு தூண்டுவது இந்த உள்ளம்தான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இந்த உள்ளம் அமைவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா ஸலஹ ஜஸது குல்லுஹு, அந்த சதைப்பிண்டம் சீராகின்ற பொழுது முழு உடலுமே சீராகி விடுகிறது. வைதா ஃபஸத ஜஸது குல்லுஹு, அந்த சதைப்பிண்டம் கெட்டு விடுகின்ற பொழுது முழு உடம்புமே கெட்டு விடுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொல்கிறார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் இந்த உள்ளமாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உள்ளம் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் முழு உடம்புமே சீராகி விடுகின்றது. இந்த உள்ளம் கெட்டுவிடும் என்று சொன்னால் எம்முடைய முழு உடம்புமே கெட்டுவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக இந்த உள்ளம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த உள்ளம் இன்றைய முழு உலகமுமே இந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அலைந்து திரிவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த முழு உலகமே ஏதோ ஒரு அமைதியை தேடி ஒவ்வொரு நாளும் செல்கின்றது. ஒரு இளைஞரை பொறுத்தவரையிலே அவனுடைய மனதில் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், நான் நல்ல முறையிலே படித்து ஒரு பட்டதாரியாகி விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் அமைதி பெற்றுவிடும், எனக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு வேலையும் கிடையாது, நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான்? இராப்பகலாக கஷ்டப்படுகிறான். இராப்பகலாக கஷ்டப்பட்டு படிக்கிறான். அவன் படித்து பட்டதாரியாகி விட்டான் என்று சொன்னால் அதற்கு பின் அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறதா? இல்லை. அவனுடைய உள்ளத்திலே அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை? தனக்கு ஒரு சம்பாத்தியம் தேவை என்ற பிரச்சனைக்கு அவனுடைய உள்ளத்தில் உருவாகின்றது. அவன் என்ன நினைக்கிறான்? நான் இந்த சம்பாத்தியத்தையும் பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் அமைதி பெற்றுவிடும் என்பதாக நினைத்து அதற்காக அங்கும் இங்கும் ஓடி அலைந்து ஒரு வேலையை பெற்றுக் கொள்கிறான். ஒரு வேலையை பெற்றுக் கொண்டதன் பின்னால் அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறதா என்று பார்த்தால் அப்பொழுதும் அவனுடைய உள்ளம் அமைதி பெறாது. அடுத்த பிரச்சனை உள்ளத்திலே என்ன வருகிறது? தனக்கு ஒரு இருப்பிடம் தேவை, தனக்கு ஒரு திருமணம் தேவை என்ற ஒரு பிரச்சனைக்கு அவனுடைய உள்ளம் முகம் கொடுக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான்? நான் ஒரு இருப்பிடத்தையும் ஒரு திருமணத்தையும் முடித்து விட்டேன் என்று சொன்னால் நான் அமைதி பெற்று விடுவேன், நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன், எனது உள்ளம் அமைதி பெற்றுவிடும் என்று நினைத்து அதற்காக முயற்சி செய்கிறான். ஒரு இருப்பிடத்தை அமைக்கிறான், திருமணத்தை முடிக்கிறான். அப்பொழுதும் அவனுடைய உள்ளம் அமைதி பெறுமா? பெறாது. அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை? குழந்தை பிரச்சனைக்கு அவனுடைய உள்ளம் முகம் கொடுக்க வேண்டியவர்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோமேயானால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவன் முகம் கொடுக்கிறான். இது மட்டுமல்ல, இது தவிர்ந்த பொறாமை, பெருமை, பொறாமை, துன்பம், கவலை, சோகம் என்ற அவனுடைய உள்ளத்திலே பலவாறு உளநோய்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இவ்வாறான உளநோய்கள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பிறரிடம் சொல்ல முடியாமலும், அதே போன்று அதற்கான சரியான தீர்வுகளை எடுக்க முடியாமலும் மனிதன் அங்குமிங்கும் ஊசலாடி திரிவதை நாங்கள் சமூகத்திலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சிலரை பார்த்தோமேயானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய உள்ளத்திலே கவலையை வைத்துக் கொண்டு தன்னுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் தடுக்கப்பட விடயங்களை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். மது என்றும் மாது என்றும் போதைப் பொருட்கள் என்றும் தன்னுடைய வாழ்க்கையிலே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொண்டு இந்த சமூகத்திலே அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மார்க்கத்தையும் ஈமானையும் விட்டுத் தெரிகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் சிலர் காணப்படுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் தன்னுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பல கோடி ரூபாய்களை செலவழித்து வெளிநாடுகள் என்று சுற்றுலாக்கள் என்று பல இடங்களை நோக்கி செல்கிறார்கள். இவர்களெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய பணங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை நாங்கள் பார்த்தோமேயானால் இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய உள நோய்க்காக வேண்டி உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைக்காக வேண்டி உள மருத்துவர்களை நாடக்கூடியவர்களாகவும் அதற்காக சிகிச்சை பெறுவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக
விளங்கிக் கொள்ள வேண்டும். உடல் ரீதியான நோய்களுக்கு மருத்துவர் கொடுக்கும் மருந்து குணமளித்தாலும் கூட உடல் ரீதியான நோய்களை பொறுத்தவரையே ஒரு மருத்துவரால் என்ன செய்ய முடியாது, அதை பூரணமாக குணப்படுத்த முடியாது. அவர் கொடுக்கக்கூடிய மருத்துவம் சொற்ப காலங்களுக்கு மாத்திரம்தான் பயனளிக்கும். ஆனால் இஸ்லாம் சில வழிமுறைகளை காட்டித் தருகிறது. ஒரு மனிதனால் அன்றாடம் எடுத்து நடக்க முடியுமான சில வழிமுறைகளை இஸ்லாம் காட்டித் தருகிறது. ஒரு மனிதன் அந்த விதமான வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய உள்ளத்தை சந்தோஷமான உள்ளமாகவும் அவனையும் அவருடைய உள்ளத்தையும் திடம்பொருளாக ஒன்றாகவும் கண்டுகொள்வான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதன் அடிப்படையிலே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். இஸ்லாம் என்ன கூறுகிறது? ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை அமைதி பெற நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு எம்மிடத்திலே நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது. நல்ல சிந்தனையை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையை நாங்கள் சீர் செய்து விடுவோம் என்று சொன்னால், எமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு கண்டுகொள்ள முடியும். ஏனெனில் சிந்தனை என்ற ஆற்றலை பெற்றவன் இந்த மனிதன் மாத்திரம்தான். பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ சிந்திக்க தெரியாது. ஆனால் சிந்தனை என்ற ஆற்றலை பெற்ற இந்த மனிதனே முறையாக சிந்திக்க தெரியாதவனாக இருக்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவரின் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்துக்கு நல்ல குதூகலத்தை தருகின்றது, சந்தோஷத்தை தருகின்றது. அதே போன்று அவருடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அதனால் தான் இஸ்லாம் என்ன கூறுகிறது? நல்ல எண்ணத்துக்கு நல்ல சிந்தனைக்கு நன்மை இருப்பதாக இஸ்லாம் கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு நன்மையை நினைத்து அவர் அதை செய்யவில்லையானால் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு பூரண ஒரு நன்மையாக எழுதப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஒருவர் ஒரு நன்மையை எண்ணி அவர் அதை செய்துவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 மடங்கு முதல் 700 மற்றும் பன்மடங்காக அந்த நன்மைகளை பெருக்கி அவருக்கு கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எமக்கு ஏற்படுகின்ற எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும். எமக்கு ஏற்படுகின்ற தீயவற்றிலும் கூட, எமக்கு ஏற்படுகின்ற இழப்புகளிலும் கூட நாங்கள் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும். நாங்கள் நல்லவற்றை சிந்திக்காமல் நமக்கு ஏற்பட்ட கவலைகளையும் நமக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் யோசித்து யோசித்து இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறாது. மாறாக நம்முடைய உள்ளத்திலே மேலும் மேலும் கவலையும் துக்கமும் கூடிக்கொண்டேதான் போகும். ஆனாலும் எமக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில், எமக்கு நடக்கக்கூடிய ஒரு இழப்பில் ஏதோ ஒரு நன்மை இருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில் ஒரு நன்மை இருக்கலாம். அவைகளை நாங்கள் தேடிக்கொண்டு அதன் ஊடாக நாம் நம்மளுடைய மனதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நமக்கு இஸ்லாமும் கற்றுத் தருகிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், தபூக் யுத்த வரலாறை நாங்கள் படித்திருக்கிறோம். அவற்றை சற்று சிந்தித்து பாருங்கள். தபூக் யுத்தம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தத்தில் மிகவும் மோசமான மிகவும் கொடுமையான ஒரு யுத்தம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே 50 சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள், 50 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அது போதாதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்திலே காயம் ஏற்படுத்தப்படுகிறது. அதுவும் போதாதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி அங்கே பரப்பப்படுகிறது. இதனை கேள்வியுற்ற சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அவ்வாறே கவலைப்பட்டு மனம் உடைந்து போய்விட்டார்கள். பின்பு உண்மை நிலவரம் தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று, நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தி சஹாபாக்களுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் சஹாபாக்கள் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? தன்னுடைய உடம்பெல்லாம் காயத்தை சுமந்து கொண்ட சஹாபாக்கள், 50 பேரை இழந்த துக்கத்தை கொண்ட சஹாபாக்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்திக்கு பின்னால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே மறந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்றார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தை பாருங்கள் சோர்களே, அவர்களுடைய என்ன
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்திக்கு பின்னால் எல்லாவற்றையும் தூக்கி வீசி விட்டார்கள். அதே யுத்தத்திலே தான் ஒரு பெண்மணியிடம் போய் சொல்லப்படுகிறது, உன்னுடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார், உன்னுடைய சகோதரன் வஃபாத்தாகிவிட்டான், உன்னுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டான், உன்னுடைய சாட்சா வஃபாத்தாகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி என்ன கூறுகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டவுடன் அங்கே பதில் சொல்லப்படுகிறது, ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அந்த பெண் என்ன சொல்கிறார்? எந்த பிரச்சனை வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றி அவருடைய அனைத்து துக்கங்களையும் தூக்கி வீசினார் அல்லவா, அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எமக்கு என்ன துக்கம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையினூடாக ஒரு நலவு இருந்திருக்கும். அந்த நலவை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அந்த நிலவை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவைகளினூடாக நாம் எமது உள்ளத்தை செம்பூட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் இழந்த இழப்புகளையே எண்ணி எண்ணி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளம் அமைதி பெறாது. நாம் எம்முடைய உள்ளத்தையும் உழைப்பையும் அவ்வாறு வீணாக்கி விடுவோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் தபூக் யுத்தத்தை பற்றி. சுமாராக தபூக் யுத்தத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே மிகவும் வறட்சியான காலநிலை. சஹாபாக்களுக்கு ஒரே யோசனை, இந்த காலத்திலே யுத்தத்திற்கு போனால் நம்முடைய அறுவடை எல்லாம் வீணாகிவிடும் என்ற யோசனையில் இருக்கிறார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை இணங்கி அவர்கள் எல்லாம் தபூக் யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுக்கிறார்கள், இந்த யுத்தத்திற்காக வேண்டி உங்களால் முடிந்த சதகாக்களை எங்களுக்கு செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு என்று பல சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வந்து அனைத்து சதகாக்களையும் கொட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே உல்பத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹை நோக்கி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு சதகா செய்வதற்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது, ஆனால் என்னிடம் சதகா செய்வதற்கு எந்த பொருளுமே இல்லையே யா ரசூலல்லாஹ் என்று கூறிவிட்டு ஒரு விடயத்தை கூறுகிறார். யா ரசூலல்லாஹ், ஆனாலும் இன்றைய தினத்திலே நான் சதகா செய்கிறேன். என்ன சதகா தெரியுமா? நான் என்னுடைய மானத்தை இன்றைய தினம் சதகாவாக கொடுத்து விடுகிறேன் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடம் கூறுகிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் என்னை பற்றி யாரெல்லாம் இதற்கு முன்னர் புறம் பேசியிருந்தார்களோ, என்னை பற்றி யாரெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசியிருந்தார்களோ அவர்களை எல்லாம் நான் இன்றைய தினம் மன்னித்து விடுகிறேன். அவர்களெல்லாம் நாளைக்கு யுத்தத்துக்கு செல்லும் பொழுது நல்லவர்களாக சுத்தமானவர்களாக செல்வார்கள் என்பதாக தன்னுடைய மானத்தை எவ்வாறு சதகா கொடுக்கிறார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்துக்கு பிறகு மானத்தை சதகா செய்த சஹாபி எங்கே என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே உல்பத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி முன்னே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? உங்களுடைய சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக கூறுகிறார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் எம்மை வைத்து யோசிக்க வேண்டும். நாம் எம்மிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் சும்மா இருந்து விடுவோம். நாம் எப்பயாவது எம்முடைய மானத்தை கொடுத்திருப்போமா? யாராவது எமக்கு அடித்திருந்தால் பரவாயில்லை, மன்னித்து விடலாம். அதே போன்று யாராவது ஏற்றியிருந்தால் மன்னித்து விடுவோம், பரவாயில்லை என்போம். ஆனால் யாராவது என்னை பற்றி புறம் பேசி இருந்தார் என்று கேள்விப்பட்டால் எமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு கோபம் வரும். ஆனால் அந்த சஹாபியுடைய எண்ணத்தை பாருங்கள். இதுதான் நல்ல எண்ணம் என்று சொல்லக்கூடிய இதுதான் சஹாபாக்களுடைய வரலாறு. எத்தனையோ இருக்கின்றது, ஆனாலும் சில வரலாறு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்விதமான நல்ல எண்ணங்கள் எம்முடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த சஹாபாக்கள் எந்த நேரத்திலும், எந்த கவலையிலும், எந்த துன்பத்திலும் அவர்களிடத்திலே நல்லதை எண்ணக்கூடிய உள்ளம் காணப்பட்டது. அவர்களிடத்திலே செல்வங்கள் இருக்கவில்லை, அவர்களிடத்திலே உண்ணுவதற்கு முறையான உணவு இருக்கவில்லை, அவர்களிடத்திலே உடுத்துவதற்கு முறையான உடை இருக்கவில்லை, அவர்களுக்கு தங்குவதற்கென சரியான தங்கு வசதி இருக்கவில்லை. ஆனாலும் இவைகளுக்கெல்லாம் மேலாக
அவர்களிடத்திலே நல்லதை எண்ணக்கூடிய நல்லதை சிந்தனை செய்யக்கூடிய உள்ளம் காணப்பட்டது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு திருமறையிலே கூறுகிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல எண்ணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதை சிந்திப்பார் என்று சொன்னால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடாது. அதே போன்று இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு முன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒருமுறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே பார்க்கிறார்கள், காணவில்லை. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார், முஆத் இப்னு ஜபல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு ஒரு சஹாபி கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் முனாஃபிக்காகி விட்டார், அவர் இப்ப இங்கெல்லாம் வருவதில்லை என்பதாக கூறியவுடனே அதற்கு பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்து கூறுகிறார், ஏ சஹாபியே, நீ அவ்வாறு கூற வேண்டாம். முஆத் இப்னு ஜபல் என்பவர் நல்லவர், நல்ல சிந்தனை உடையவர், அவர் எப்பொழுதும் மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடியவர் என்பதாக அவர் சொன்ன விடயத்தை ஒவ்வொரு தட்டி கழிக்கின்றார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை சற்று யோசித்து பாருங்கள். நம்மை பற்றி நாம் ஒரு சபையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஒரு எதிரியை பார்த்து அல்லது நமக்கு விரும்பாத ஒருவரை பார்த்து யாராவது ஒரு தகவலை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு சப்போர்ட்டாக, அவருக்கு சார்பாக நாங்கள் அவரை பற்றிய குறைகளை மேலும் சொல்லக்கூடியவராக இருப்போம். ஆனால் மற்ற சஹாபி என்ன சென்றார், முஆத் இப்னு ஜபலை பற்றி பேசிய சஹாபியிடம் வாயை மூடுங்கள், முஆத் இப்னு ஜபலை பற்றி நல்ல விடயங்கள் தான் இருக்கின்றது என்பதாக அவர் சொன்ன தவறை உடனே சுட்டிக்காட்டினாரா இல்லையா? இதுவும் இதை காட்டுகின்றது, ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது, பிறன் மேல் வைத்திருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை சொல்லி காட்டுகிறது. இவ்வாறு பல வரலாறுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்றிருக்கிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்லவற்றை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முதலாவது குத்துபாவிலே உள்ளத்தை அமைதி பெற இஸ்லாம் கூறும் வழிமுறைகளில் நல்ல எண்ணத்தை மனதிலே ஏற்படுத்திக் கொள்வது என்ற தலையங்கத்தின் கீழாக பார்த்தோம். இரண்டாவது இந்த குத்துபாவிலே இரண்டாவது விடயமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அமைதி பெற அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் கூறும் வழிமுறைகளில் இரண்டாவதாக தன்னுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தேவையில்லாத அச்சத்தை நீக்குவது என்ற தலையங்கத்தில் கீழ் பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய தேவையில்லாத அச்சங்களை நீக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய உள்ளம்